என்னப்பா போட்டிருக்கு அதுல? ஒன்றும் இல்லையே, இதுல எல்லாம் கரெக்டா இருக்குன்னு. ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையேப்பா. அதுவா, ஐ வாஸ் ஜஸ்ட் புல்லிங் யூர் லெக். ஏமாந்துட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. அபி, அங்கேயே நில்லு. எல்லாத்துலயும் விளையாடுறது எனக்கு பிடிக்காது. பிரெக்னன்சி ரிப்போர்ட்டா? தனு பிரெக்னண்டா இருக்காளா? நீ பிரெக்னண்டா இருக்கியா? நான் உன்கிட்ட தான் கேக்குறேன் தனு. அட கடவுளே, இந்த வீட்ல என்னதான் நடக்குது? கல்யாணம் ஆனவ கர்ப்பமா இல்ல, ஆனா கன்னி பொண்ணு கர்ப்பமா இருக்கே. தனு ஏன் பேசாம இருக்க? இல்லனா உனக்கே நீ கர்ப்பமா இருக்குன்னு தெரியாதா? இப்ப யாராவது என்கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா? தனு பிரெக்னண்டா இருக்கிறது உண்மைதானா? ஆமா, தனு பிரெக்னண்டா தான் இருக்கா. உங்களுக்கு அது தெரியுமா? நல்லா தெரியும். தனு அம்மாவாக போறாங்கிற விஷயம் எங்களுக்கு எப்பவோ தெரியும். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதது நீங்க மறந்துட்டீங்களா? கல்யாணம் ஆகாமலே அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம், நீங்க என்னடான்னா சர்வசாதாரணமா சொல்றீங்க. இது இவ தப்பு கிடையாது, உங்க தப்பு தான். வயசுக்கு வந்த பொண்ணை மாடல் ஆக்கணும்னு வெளியூர் அனுப்பி வச்சிருக்கீங்க. வீட்ல பெரியவங்க கிடையாது, நல்லது கெட்டது கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அதான் எப்படி தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறா. கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமா இருக்கா. இப்ப கூட குடிமூழ்கி போகல. இவ வயத்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு முதல்ல சொல்லுங்க. காலகாலத்துல அவனுக்கே இவள கட்டி வச்சிரலாம். இல்லன்னா இவ செஞ்ச காரியத்துக்கு உங்க மான மரியாதை எல்லாம் ஊரு முழுக்க சந்து சிரிச்சு போயிடும். ஆமா தானு, இவ்வளவு தூரம் கேக்குறல்ல, அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லு. போதும், நிறுத்துங்க. அந்த பையனை எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அந்த பையனை ரொம்ப நல்லா தெரியும். யாருன்னு சொல்லுங்க. அந்த பையன் யாருன்னு உங்க பேரை அபிகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்க அபி இந்த விஷயத்துல இருக்கிறீங்க? உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. இவங்க பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் அமைதியாவே இருக்க. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு இருந்தா உன் குடும்பத்துக்கு நீயே உண்மையை சொல்லு. தனு வயித்துல வளர்றது உன் குழந்தைங்கிறத ஒத்துக்க.